கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய சோதனை, அந்த சோதனையை அவர் எப்படி சாதனையாக மாற்றிக்கொண்டார் என்பதை குறித்ததான அற்புதமான ஒரு பகுதியை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரத்திலே யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. பாருங்க, இந்த சோதனை என்பது பிசாசு கொண்டு வருகிற சோதனை. அதாவது யாக்கோபிலே சொல்லப்பட்டது போல 3 விதமான சோதனைகள் யாக்கோபிலே சொல்றாரு. ட்ரையல், டெஸ்ட், டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி 3 விதங்களிலே அந்த சோதனையை குறித்து அவர் விவரிக்கிறார். ட்ரையல் அப்படின்றதும் தேவனிடத்திலிருந்து வர்றது தான். டெஸ்ட் அப்படின்றதும் தேவனிடத்திலிருந்து வர்றது தான். டெம்டேஷன் அப்படின்றது மனுஷனை பாவத்தில் இழுத்து தள்ளுவதற்காக, பிசாசினுடைய வலையிலே விழுவதற்காக, சிக்க வைப்பதற்காக, மனிதனை பாவம் செய்ய வைப்பதற்கான இச்சையை கொண்டு வருகிறதான ஒரு காரியம் தான் அந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு காரியம். ஸோ டெம்டேஷன் அப்படின்றது பிசாசினாலே உருவாகிற காரியம். அந்த பிசாசினாலே உருவான அந்த சோதனையை யோசேப்பு எப்படி பகுத்தறிந்து அதை சாதனையாக மாற்றிக்கொண்டான் என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். முதலாவது காரியம், சோதனையை அவன் எப்படி ஜெயித்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவன் எப்படி ஜெயித்தான் அப்படின்னு சொன்னா, தானியேல் எப்படி தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானித்திருந்தானோ, அதுபோல யோசேப்பும் தேவனுக்கு வேதனையை உண்டாக்கும் எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்கிறதான ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்திருந்தான். ஆகையால் தான் அவன் சோதனையை சாதனையாக மாற்றிக்கொண்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை வேதனைப்படுத்துகிற எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்ற தீர்மானம் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த கால வேளையிலே சோதனையை சாதனையாக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு வேதனையை உண்டு பண்ண மாட்டேன், தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகளை நான் பின்பற்ற மாட்டேன் என்கிற ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவன் சோதனையிலே விழாமல் அவனை தடுத்தது எது என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அவன் போத்திபாருக்கு பயந்ததினால் அல்ல, அந்த அழகான பெண் அவரை கவர்ந்ததினாலும் அல்ல, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நமக்கு பிசாசு பலவிதமான சான்சஸை கொண்டு வருவான். ஆனால் சான்சஸ் எல்லாம் நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இது கர்த்தருடைய மனசை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் உங்களை சோதித்து அறிந்து சோதனையில் விழாமல் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, யோசேப்பு சோதனையில் இருந்து விழாமல் காத்துக்கொண்டது, தடுத்தது எது என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அதனால தான் அவன் சோதனையை சாதனையாக மாற்றிக்கொண்டான். சோதனையை கொண்டு வருவதற்காக அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரங்கள் இருக்கிறது. பாருங்க, நேரத்தில் நம்முடைய சோசியல் மீடியா நம்ம கையில் இருக்கிறது. நம்ம சில நேரத்தில் சேட்டிங் பண்றோம். நம்ம சேட்டிங்ல பண்ற சேட்டிங் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் பயம் நமக்கு இருக்கிறதா? அந்த பயம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் சோதனையில் விழாமல் காத்துக் கொள்வீர்கள். யோசேப்பை போல அது உங்களை தடுத்துவிடும். ஏனென்று சொன்னால், யோசேப்பு யாரு பார்க்கிறாங்களா இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் எல்லாத்தையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. மூன்றாவதாக, சோதனையை எதிர்த்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தேவனோடு ஒரு உறவு இருந்துச்சு. ஆகையால அதனால தான் இந்த பிசாசு கொண்டு வந்த சோதனையை அவன் எதிர்த்தான், அதுக்கு சம்மதிக்கல, அதை எதிர்த்து நின்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் அவனுக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய உறவு ஒருவரோடு இருந்தது. இந்த உறவு முக்கியமா, இந்த உறவு முக்கியமா அப்படின்ற கேள்வி அவனுக்குள் வரும்போது, தேவனோடு உள்ள உறவு தான் அவனுக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் தீர்மானித்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனோடு உள்ள உறவு தான் முக்கியம். அந்த உறவு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சோதனையை சாதனையாக மாற்றி விடுவீங்க. நான்காவதாக, சோதனைக்கு அவன் நோ சொல்ல கற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த சோதனையை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சோதனைக்கு அவன் நோ சொன்னான், இல்லை என்று சொன்னான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட வருகிற எல்லா சோதனைகளுக்கும்
சோதனைகளுக்கும் நாம் எஸ் சொல்லக்கூடாது. பிசாசு கொண்டு வருகிற சோதனைக்கு நாம் நோ சொல்ல பழகிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இது போன்ற சோதனையில் விழுந்து போனவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது போன்ற பாவத்திற்கு நோ சொல்லாததினாலே தாவீது ராஜா விழுந்து போயிட்டான். ராஜாவாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் பாவத்திற்கு நோ சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவத்தில் விழுந்து போய்விடுவீர்கள். சிம்சோன் இதற்கு நோ சொல்லாதபடினாலே அவன் பாவத்தில் விழுந்து போனான். பராக்கிரமசாலியாகவே நீங்கள் இருந்தாலும் கூட பாவத்திற்கு நோ சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவத்தில் விழுந்து போய் விடுவீர்கள். பாவம் உங்களை மேற்கொண்டு விடும். பிசாசு உங்களை ஜெயித்து விடுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த 4 காரியத்தின் அடிப்படையை வைத்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒவ்வொரு சோதனையும் பகுத்தறிந்து பிசாசு கொண்டு வருகிற சகல சோதனைகளையும் நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்கிற ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் நாங்கள் சாதனையாக மாற்றுவதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு, தேவனுடைய வார்த்தையோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆண்டவரே, அவைகளை நாங்கள் மேற்கொள்ள ஜெயம் எடுக்க, தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை சாத்தானை ஜெயிக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் தேவனால் பிறந்தவர்களாக, சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக, சோதனையை சாதனையாய் மாற்றுகிறவர்களாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. அப்படிப்பட்ட ஒரு நபராக வாழ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இவ்விதமாய் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.